உங்கள மாதிரி நானும் ஆஸ்பிரண்ட் தான். படிச்ச விஷயங்களை ஷேர் பண்ண போறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பாருங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டரா ஜவஹர்லால் நேரு இருந்தாங்க. பிரசிடென்டா ராஜேந்திர பிரசாத் இருந்தாங்க. ஜவஹர்லால் நேரு எந்த கொள்கை மேல ரொம்ப ஈடுபாடு கொண்டு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் மேல ரொம்ப ஈடுபாடு கொண்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு அப்ப இருந்த சோவியத் யூனியன், அதாவது யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம ரஷ்யான்னு சொல்றோம், அன்னைக்கு வந்து யுஎஸ்எஸ்ஆர் சோவியத் யூனியன், பல நாடுகள் கொண்ட ஒரு அமைப்பா, அதாவது கூட்டமைப்பா தான் அந்த நாடு இருந்தது. அந்த நாட்டினோட பிரின்சிபல்ஸ், கொள்கை மேல அவருக்கு பெரிய ஈர்ப்பு இருந்தது. அந்த நாடு தான் சோசியலிஸ்டிக் கொள்கையை வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க. என்ன கொள்கை? சோசியலிசம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சோசியலிசம் பத்தி என்னன்றத பார்ப்போம். இந்தியன் எக்கனாமி இந்த சோசியலிசமை எப்படி அடாப்ட் பண்ணுச்சு அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட எக்கனாமி வந்து ஒரு பார்ட் ஆஃப் எக்கனாமி வந்து அமைஞ்சிருக்கு. அது என்னன்றதை நம்ம பார்க்கணும். மொத்தம் எக்கனாமிக் கொள்கைகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்க, பொருளாதார கொள்கைகள் பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல அதுல 2 வகை பார்ப்போம். 3வது வகை அந்த 2 வகையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம். சைட் பை சைடா நம்ம சோசியலிசமும் பார்த்துருவோம். கம்பேர் பண்ணி படிச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம். கேபிட்டலிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க நாடுகளில் எந்த கண்ட்ரி கேபிட்டலிசம் ஃபாலோ பண்ணுதுன்னா யூஎஸ்ஏ, அதாவது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. சோசியலிசம் எந்த கண்ட்ரி ஃபாலோ பண்ணுது? இன்னைக்கு ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து ஃபாலோ பண்றாங்க. கேபிட்டலிசம் என்னன்னா, அதாவது எக்கனாமின்றது மார்க்கெட் கண்டிப்பா இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவை வந்து ஒரு மார்க்கெட்டா வந்து யார் யூஸ் பண்ணா? பிரிட்டிஷர்ஸ் யூஸ் பண்ணாங்க. எக்கனாமினா மார்க்கெட் இருக்கும், அது நல்ல நினைச்சோம். எக்கனாமிக்குள்ளதான் மார்க்கெட் வரும். கேபிட்டலிசம்ல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மக்கள்கிட்ட எது டிமாண்டா இருக்கோ அதை வந்து அங்க இருக்க இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. டிமாண்ட் என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களோட ப்ரொடக்ஷன் இருக்கும். டிமாண்ட் என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரொடக்ஷன் இருக்கும். சரிங்களா? ஓகே. இவங்க எதை மோட்டிவா பேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ப்ராஃபிட் மோட்டிவா பேஸ் பண்ணியிருப்பாங்க. 3வதா எதெல்லாம் நீட்ஃபுல்லோ அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. எது டிமாண்டோ அதை தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எது நீடோ அதை வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுன்றது கிடையாது. எது டிமாண்டோ அதை தான் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி ஃபாலோ பண்ற கண்ட்ரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல மக்களோட வெல்ஃபேருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. அதாவது வெல்ஃபேருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ கேபிட்டலிசம் ஃபாலோ பண்ற எக்கனாமி என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் எக்கனாமின்னு கூட சொல்லுவாங்க. மார்க்கெட் எக்கனாமினா அதாவது சந்தையில வந்து எது டிமாண்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சப்ளை பண்ணுவாங்க. எது டிமாண்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் சப்ளை இருக்கும். சரிங்களா? இந்த விஷயத்துல நல்லா நினைச்சுக்கோங்க. இது வந்து மார்க்கெட் எக்கனாமின்னு கூட சொல்லுவாங்க. எதா கேபிட்டலிசம், மார்க்கெட் எக்கனாமி. ஓகே. இது வந்து கேபிட்டலிசம் பத்தினது. சோசியலிசம் அப்படியே இதுக்கு அப்படியே உல்டாவா இருக்கும். இங்க சோசியலிசம்ல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, போடணும். எது நீட்ஃபுல்லோ, மக்களுக்கு எது தேவையோ, அத்தியாவசியமோ அந்த பொருட்களை தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. எது நீட்ஃபுல்லோ கிடையாது. இங்க எது டிமாண்டோ அதான். இங்க டிமாண்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. எதுல? சோசியலிஸ்டிக் கொள்கையில டிமாண்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது. எது நீட்ஃபுல்லோ, எது அத்தியாவசியமோ அதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது ப்ராஃபிட் மோட்டிவா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ப்ராஃபிட் மோட்டிவா இருக்காது. சரி, எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு தயாரிக்கணும் முதற்கொண்டு, அதாவது வாட் டு ப்ரொடியூஸ், எதை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது முதல்ல இருந்து எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும், அதாவது ஹவு மச் டு ப்ரொடியூஸ், வாட் டு ப்ரொடியூஸ் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ், எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணுன்றது வர அந்த நாட்டோட கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் தான் முடிவு பண்ணும். சரிங்களா? இங்க மாதிரி அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்லாம் கிடையாது. என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு முடிவு பண்றாங்களோ அதுதான் அவங்க ப்ரொடியூஸும் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க எக்கனாமியும் இருக்கும். சரிங்களா? மோஸ்ட்லி இவங்க வந்து செல்ஃப் ரிலையன்ட் எக்கனாமியா இருப்பாங்க. அதாவது தற்சார்பு பொருளாதார கொள்கையை ஃபாலோ பண்ற ஒரு எக்கனாமியா தான் சோசியலிஸ்டிக் கண்ட்ரிஸ் இருப்பாங்க. இன்னைக்கு இருக்க அளவுல அமெரிக்கா வந்து கேபிட்டலிசம், சோசியலிசம் வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா. இது ரெண்டுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும், அதாவது ரொம்ப பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கும். பாத்தீங்களா? இதை எடுத்து 3வதா ஒரு பிரின்சிபல், ஒரு எக்கனாமிக் கொள்கை வருது. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா மிக்சட் எக்கனாமி. இந்தியாவும் இந்த மிக்சட் எக்கனாமியை தான் ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? மிக்சட் எக்கனாமி இந்தியா ஃபாலோ பண்றதும் இந்த மிக்சட் எக்கனாமி தான். சரிங்களா? இதுல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சோசியலிசம்ல கவர்மெண்ட் ஈடுபாடு வந்து ரொம்ப இருக்கும். கேபிட்டலிசம்ல பிரைவேட் பிளேயர்ஸோட ஈடுபாடு ரொம்ப இருக்கும்.
இதுல 2 பேரோட ஈடுபாடும் இருக்கும், பிரைவேட் பிளஸ் கவர்மெண்ட். சரிங்களா? பிரைவேட் வந்துட்டு டிமாண்ட் என்ன இருக்கோ அந்த கூட்ஸை வந்து சப்ளை பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து எசென்சியல் கூட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி மக்களுக்கு விற்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்களா, இப்போ எசென்சியல் கூட்ஸ்னா எதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் இந்த மாதிரி விஷயங்களை பிடி ஷாப்ஸில் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள். சரிங்களா? அத்தியாவசிய பொருட்கள் எதுவோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. சரிங்களா? பிரைவேட் எதெல்லாம் தவற விடுதோ கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல சப்ளை பண்ணி எக்கனாமியை ஒரு ஸ்டெபிளைஸான ஒரு நிலைமையில வச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொள்கையை தான் வந்து நம்ம இந்தியா ஃபாலோ பண்றோம், மிக்சட் எக்கனாமி. இப்போ கொள்கைகள் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஐடியா இருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்னா, நீங்க 1947க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. லேண்ட் செட்டில்மெண்ட் வந்து இருந்தது. அதனால லேண்ட் வந்து யார் கையில ரொம்ப இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சான பீப்புள் கையில லேண்ட் இருந்துச்சு. அப்புறம் அதை அப்ரஸ் பண்ணி யார் எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரிட்டிஷர்ஸ், மணிலண்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அங்க அப்ரஸ் பண்ண யாரு அப்ரஸ் பண்ண பட்டான்னு பார்த்தீங்கன்னா பெசன்ஸ் வந்து அப்ரஸ் பண்ணப்பட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு 1947க்கு அப்புறம் அமைந்த கவர்மெண்ட் வந்துட்டு முடிவு பண்றாங்க. அதனால வந்து அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி வந்து ஃப்ரேம் பண்றாங்க. சரிங்களா? அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி. ரிஃபார்ம்ஸ்னா தமிழ்ல வந்து சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது யார் தலைமையில ஃப்ரேம் பண்றாங்க பாத்தீங்கன்னா ஜே.சி. குமாரப்பா அப்படின்ற ஒருத்தர் தலைமையில வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஜே.சி. குமாரப்பா. சரிங்களா? இவர் தலைமையில ஃபாலோ பண்றாங்க. இது எப்பனா 1949 அந்த காலகட்டத்தில் வந்துட்டு இது வந்து ஃபார்ம் பண்ணப்படுது. அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வராங்க. இது மட்டும் தான் கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி லேண்ட் ஒரு முக்கியமான அங்கமா இருந்துச்சு எக்கனாமியில் 1947 முன்னாடி. ஸோ அதுல வந்து ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரப்படுது எங்க சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம். இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் என்ன மாதிரியான லேண்ட் ரிஃபார்ம்ஸா இருந்துச்சு அப்படின்றத நம்ம இன் டீடைலா இப்ப பார்ப்போம். ஏன்னா இது எக்கனாமில வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு. பிஃபோர் 1947 சரி, ஆஃப்டர் 1947 சரி. சரிங்களா? இந்த கமிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜே.சி. குமாரப்பா கமிட்டி. அவர் வந்து பச்சை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கோட் பண்ணாரு. அதை நான் என்னன்னு செக் பண்ணோம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் என்ன மாதிரி நடந்துச்சு? விடுதலை அடையிறதுக்கு முன்னாடி ஜமீன்தார்ஸ், இன்டர்மீடியேட்ஸ்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அதாவது இடைத்தரகர்கள். அந்த இடைத்தரகர்கள் தான் பெசன்ஸ் வந்து ரொம்ப அப்ரஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஜமீன்தாரி சிஸ்டத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி. சரிங்களா? இந்த ஜமீன்தாரி ஆக்ட் பார்த்தப்பே அந்த டெனன்ட், அப்படி டெனன்ட்னா யாருன்னு சொன்னேன், ரெண்ட்டுக்கு அந்த நிலத்தை வாங்கி பயிர் செய்யறவங்க தான் டெனன்ட் நான் சொல்லிட்டேன். இந்த அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி பண்றது மூலியமா டெனன்ட் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திக்க முடிஞ்சது. ஏன்னா அப்ரஸ் பண்ண மாட்டாங்களா, அவங்கள யாரும் போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, நீ இவ்வளவு ரெவன்யூ பே பண்ணு நச்சரிக்க போறதில்ல. இதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த டெனன்ட்ல வந்து டெனன்சில சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. டெனன்ட்னா அந்த ரெண்ட்டுக்கு இருக்காங்களா அவங்களாம் டெனன்ட்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸார்பிடன்ட் ரெண்ட் வாங்கக்கூடாது, அதாவது அதிக அளவிலான ரெண்ட் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நோ எக்ஸார்பிடன்ட் ரெண்ட். சரிங்களா? ரெண்ட் வந்து அதிக லெவலில் வாங்கக்கூடாது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர். இப்போ நம்ம ஒரு வீட்டிலே வாடகை இருக்கும், அவங்க நினைச்சா இருக்க சொல்லுவாங்க, நினைச்சா வெளியே போக சொல்லுவாங்களா, அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர். இப்போ 1 இயருக்கு வந்தா 1 இயர் இருக்கணும், அந்த மாதிரி செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நோ எக்ஸார்பிடன்ட் ரெண்ட், செகண்ட் வந்து செக்யூரிட்டி ஆஃப் டெனன்ட். அப்புறம் உழுபவனுக்கு, அதாவது டெனண்டா இருக்கவங்களுக்கு அந்த நிலத்தை ஒப்படைக்கலாம், ஓனர்ஷிப் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஓனர்ஷிப். இது எப்படி இந்த ஓனர்ஷிப் கொடுக்குறாங்கன்னா, லேண்ட் வந்து ஒருத்தர் வச்சிருப்பார்ல, லேண்ட் லார்டு தான் லேண்டை வச்சிருப்பாரு. இவர் வந்து அங்கே ரெண்ட்டுக்கு எடுத்து தான் பயிர் செய்யறதுக்கான வேலைகள்லாம் பார்க்குறாரு. அந்த லேண்ட் லார்ட்ட பேசி ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் கொடுத்துட்டு நீ ஓனர்ஷிப்பை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி. லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி, லேண்ட் ரிஃபார்ம்ஸ். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயின்ஸ்ல கூட நீங்க இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதலாம். லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி, அப்புறம் வந்து டெனன்சி இது பண்ணணும். அதுல வந்து நோ எக்ஸார்பிடன்ட் ரெண்ட் அதிகமாக வாங்கக்கூடாது, செக்யூரிட்டி ஆஃப் டென்யூருக்கு, ஓனர்ஷிப், அதாவது அந்த லேண்ட் வச்சிருக்கவர்கிட்ட பேசி ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் கொடுத்துட்டு லேண்டை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வராங்க. சரிங்களா? மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, லேண்ட் சீலிங். இதுக்கு மீனிங் என்ன? சீலிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் அமௌண்ட், அதாவது மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் லேண்ட் இண்டிவிஜுவல் ஆர் ஃபேமிலி கேன் ஹோல்ட். அதாவது வந்துட்டு
இவ்வளோ லேண்டு தான் ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு ஃபேமிலியோ வச்சிருக்கணுன்ற ஒரு வரையறையை வந்து கொண்டு வராங்க. கைட்லைன்ஸ் எப்போ கொண்டு வருவாங்கன்னா 1971க்கு அப்புறம். ஏன்னா அப்போ ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கமிட்டின்னு வந்து 1971ல ஃபார்ம் பண்ணுவாங்க. அது 1972ல இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து வித்துடுது. என்னன்னா ஒரு இண்டிவிஜுவல் அதாவது ஒரு பர்சன், இண்டிவிஜுவலோ இல்ல ஒரு ஃபேமிலியோ எவ்வளோ லேண்ட் வந்து ஹோல்டு பண்ணலாம், அவங்க வந்து மேக்சிமம் சைஸ் ஆஃப் லேண்ட் வந்து எவ்வளோ வச்சிருக்கலாம் அப்படின்றத நிர்ணயிக்கிறதுக்காண்டி லேண்ட் சீலிங்ல வந்து சில ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வராங்க. சரிங்களா, மேக்சிமம் லேண்ட், மேக்ஸ் லேண்டுன்னு போடுறேன். சரிங்களா, அதுக்கடுத்து அந்த காலகட்டத்தில் நிலங்கள் எப்படி இருந்துச்சுன்னா ஃப்ராக்மெண்ட், அதாவது சின்னதா பிரிஞ்சு இருந்தது. அதனால அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஏன்னா லேண்ட் வந்து ஒரு பெரிய சர்ஃபேஸா இருந்துச்சுன்னா ப்ரொடக்டிவிட்டியை நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரிங்களா, இது வந்து ஜியாகிரபி நம்ம படிக்கும்போது கொஞ்சம் தெளிவாக படிப்போம். குட்டி பார்சல்ஸா இருந்துச்சு. இப்போ வந்து 2 சென்டா இருந்துச்சுன்னா அதுல 2 சென்ட் என்கிட்ட இருக்கு, 2 சென்ட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இதுல நீங்க எவ்வளவு வந்து பயிர் செஞ்சிட முடியும். இதே மாதிரி 2 சென்டா ஒரு 100 பேர் வாங்கினா பெரிய ஏக்கர் கணக்குல வந்துடும். அப்ப நம்ம பயிர் சாகுபடி வந்து நல்லா செய்ய முடியும். ஸோ கன்சாலிடேஷன் ஆஃப் லேண்ட் நடக்குது எப்போ 1947க்கு அப்புறம். கன்சாலிடேஷன் ஆஃப் லேண்ட் நடக்குது. கன்சாலிடேஷன் ஆஃப் லேண்ட்னா ஃப்ராக்மெண்ட்ஸா இருந்த சின்ன பார்சல்ஸா இந்த லேண்டை வந்துட்டு ஒன்றிணைக்கிறாங்க. எப்போ 1947க்கு அப்புறம். இந்த 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி, டெனன்ஸ் வந்து எக்ஸார்பன்ட் ரெண்ட், செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர், ஓனர்ஷிப் வந்து மாற்றப்படுது. லேண்ட் சீலிங்னா மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஆர் ஃபேமிலி கேன் ஹோல்டு. கன்சாலிடேஷன் ஆஃப் லேண்ட், ஃப்ராக்மெண்டட் லேண்ட்ஸ். இந்த கன்சாலிடேஷன் பண்றதுனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் நடக்குது. அதாவது மக்களே வாலண்டியரா உள்ள வந்து தன்னோட லேண்டை வந்து எப்படி சொல்றது, ஒரு வில்லேஜ் கவுன்சில் இருக்கு, கிராம சபை இருக்குன்னா அவங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 மக்கள் வந்து எங்களோட லேண்டை வந்து நீங்க எடுத்துக்கோங்க, அதுல நாங்க பயிர் செஞ்சு மொத்தமா வித்துக்கிறோம். அதாவது கோஆபரேட்டிவா எல்லா விஷயத்தையும் செய்யறாங்க. கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்கும் வளருது இந்த விஷயங்கள்னால. சரிங்களா, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இப்படி நடக்குது. ஆனா இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து டு த ஃபுல்லஸ்ட் நடந்துச்சான்னு கேட்டா கிடையாது. இப்போ ஜமீன்தார்ஸ்ட லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்துட்டு கொடுப்பானா, இந்த மாதிரி லேண்ட் நீங்க வச்சுக்கோங்க, இன்னொருத்தவங்க வச்சுக்கோங்கன்னு அவன் கொடுப்பானா? சான்ஸ் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த உழுபவனுக்கே நிலம்னு சொன்னோடனே அந்த டெனன்ட் அடிச்சு பத்தி விட்டுட்டு அவன் தான் இவ்வளவு நாள் உழுதுகிட்டு இருந்தேன் அதனால எனக்கு தான் லேண்டுன்ற மாதிரிலாம் அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி பிராக்டிசஸ்ல வந்து மால் பிராக்டிசஸ்ல வந்து ஈடுபட ஆரம்பிச்சாங்க ஜமீன்தார்ஸ்லாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு எழுதி வச்சிருது, அந்த டெனன்ட் அடிச்சு விரட்டி விடுறது. இந்த மாதிரி விஷயங்கள் லூப் ஹோல்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து பண்ணப்பட்டது. லேண்ட் ரிஃபார்ம் விஷயங்கள் வந்து ரொம்ப கரெக்டான முறையில் இம்ப்ளிமெண்ட்டும் படப்படல. அதுல இருந்து லூப் ஹோல்ஸ் வந்து ஜமீன்தார்ஸ் வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். சரிங்களா, இந்த விஷயங்கள் மட்டும் தான் நடந்துச்சான்னு கேட்டா கிடையாது. நான் சொன்ன மாதிரி முன்னாடி செஷன், அதாவது போன பார்ட் ஆஃப் த செஷன்ல சொன்ன மாதிரி பிளானிங் நடந்துச்சு. அந்த பிளானிங் வந்து 12 5-year பிளான்ஸ் போனோம். அதுக்குன்னு தனி செஷன் வேணும். இது ஆனால் 1947க்கு அடுத்து கண்டிப்பாக 5-year பிளான்ஸ் நடந்துச்சுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போக சில மூவ்மெண்ட்ஸ் நடந்துச்சு. அந்த மூவ்மெண்ட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். 1950s, அதாவது 1951 to 54 அந்த சமயங்களில் பூதான் மூமெண்ட் அப்புறம் கிராம் தான் மூமெண்ட் நடந்துச்சு. இது ரொம்ப முக்கியமான மூமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பூதான் மூமெண்ட்ன்றதை பார்ப்போம். பூதான் மூமெண்ட். சரிங்களா, பூதான் மூமெண்ட்னா பூமியை தானம் பண்றது, அதாவது பூமியை தானம் பண்ற மூவ்மெண்ட் நடந்தது. இது எப்போ நடந்துச்சு? 1951ல ஆரம்பிக்குது. 1951ல ஆரம்பிக்குது. யாரால ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வினோபா பாவேன்னு சொல்லுவாங்க. வினோபா பாவே. சரிங்களா, இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காந்தியை ஃபாலோ பண்ற ஒரு டிசிபிள், காந்தியோட சீடர்னு கூட சொல்லலாம். காந்தியோட டிசிபிள் தான் இந்த வினோபா பாவே. இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா யார்கிட்டலாம் லேண்ட் அதிகமா இருக்கோ அவங்களே வாலண்டியரா வந்து லேண்ட்லெஸ் பீப்புளுக்கு நீங்க தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது லேண்ட் யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து லேண்ட்லெஸ் பீப்புளுக்கு தாங்க, அதாவது LESS, லேண்ட்லெஸ் பீப்புளுக்கு நீங்க தாங்க. லேண்ட் யார்கிட்ட இருக்கோ லேண்ட்லெஸ் பீப்புளுக்கு நீங்க வாலண்டியரா தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஓரளவுக்கு நன்மை விளைவிச்சது. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட லேண்டை வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதை ஃபர்ஸ்ட் எந்த ரீஜன் ஆஃப் இந்தியால அவர் வந்து மேற்கொள்றாருன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஆந்திரான்னு சொல்றாங்க, இன்னைக்கு வந்து நம்ம தெலுங்கானான்னு சொல்லுவோம். பூச்சம்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல தான் இது வந்து தொடங்குறாரு. லேண்ட் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க வாலண்டியரா வந்து லேண்ட்லெஸ் பீப்புளுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா, இதுதான் பூதான் மூமெண்ட். சரிங்களா, இதை வந்து இன்னொரு வகையாகவும் கூப்பிடுவாங்க, பிளட்லெஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட்லெஸ், அதாவது ரத்தம் சிந்தாமல் ஒரு புரட்சி நடத்தப்பட்டது. பிளட்லெஸ் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க.
சரிங்களா? ஏன்னா காந்தி எதை ஃபாலோ பண்ணுவாரு, அகிம்சை முறையை தான் ஃபாலோ பண்ணுவாரு. அதனால இது பிளட்லெஸ் ரெவல்யூஷன் கூட சொல்லலாம். இதை யார் கொண்டு வந்தானா வினோபா பாவே. அவர் வந்து காந்தியோட டிசிபிள், காந்தின்னு ஞாபகம் வச்சுக்காதீங்க, வினோபா பாவேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து காந்தியோட சீடரா இருந்தார். சரி, பூதான் மூவ்மெண்ட் 1951 இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சு. இன்னொரு மூவ்மெண்ட் வினோபா பாவே வந்து நடத்துறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிராம் தான் மூவ்மெண்ட். பூதான் மூவ்மெண்ட்னா நிலம் வந்து தானமா கொடுக்கறது. கிராம் தான் மூவ்மெண்ட் தான் கிராமத்தையே தானமா கொடுக்கறது. சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராம் தான் மூவ்மெண்ட், கிராம் தான் மூவ்மெண்ட். இது எந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதே 1951 to 54 அந்த 55 அந்த ரேஞ்சில் தான். 1954னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 1950ஸ்லாம் ஆனால் நடந்துச்சு. 1954 நான் பார்த்த ரெஃபரன்சஸ் வரை 1954 தான் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஆஃப் த ரெஃபரன்ஸ்ல. கிராம்தான் மூவ்மெண்ட். இந்த கிராம்தான் மூவ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லுவேன் கிராமத்தை தானமாக கொடுக்கறது. இதுல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லேண்ட் வச்சிருப்பாங்க, அவங்க போய் வில்லேஜ் கவுன்சில்னு ஒன்று இருக்கும். அதாவது இன்னைக்கு நம்ம கிராம சபான்னு சொல்லுவோம் சரிங்களா? வில்லேஜ் கவுன்சில்ல அவங்க போய் தங்களோட நிலத்தை கொடுப்பாங்க. அந்த நிலத்தை கொடுத்தோன்னே இந்த வில்லேஜ் கவுன்சில் என்ன பண்ணுவாங்கன்னா யார்கிட்ட நிலம் இல்லையோ அவங்களுக்கு வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூட் சரிங்களா? ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது எதற்காக இந்த பூதான் மூவ்மெண்ட்டும் கிராம்தான் மூவ்மெண்ட்டும் பண்ணப்பட்டது, அப்புறம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா 1947 முன்னாடி ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னு நான் சொன்னேன். ஸோ ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், யாரோட அந்த பெசன்ஸோட சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸை வந்து அப்ளை பண்ணும், அவங்கள வந்து வாழ்வில் வந்து முன்னேற்றணும் அப்படின்ற ஒரு 2 விஷயங்களுக்காண்டி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஏன்னா லேண்டுன்றது நம்மளோட ஸ்டேட்டஸோட ஒரு என்ன சொல்ற தொடர்புடைய ஒன்று சரிங்களா? இன்னைக்கும் நீங்க நிறைய லேண்ட் வந்துச்சுன்னா நீங்க பெரிய ஆள் தான், இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது, அதுல மாற்ற கருத்துலாம் கிடையாது சரிங்களா? ஸோ இந்த கிராம்தான் மூவ்மெண்ட் நடக்குது எதன் மூலியமா? வில்லேஜ் கவுன்சில் மூலியமா. வில்லேஜ் கவுன்சில்ல மக்கள் வந்து லேண்டை கொடுத்துருவாங்க. இதை வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றது, இல்லாதவங்களுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றது வில்லேஜ் கவுன்சில் தான் சரிங்களா? இது ஒரு வில்லேஜ் வந்து கிராமதான வில்லேஜ் எப்படின்னு, கிராமதான வில்லேஜ்னு எப்ப சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்க 75% ஆஃப் த ரெசிடென்ட்ஸ் அங்க தங்கியிருப்பாங்கல்ல, 100 பேர் தங்கியிருக்காங்கன்னா அதுல 75 பேர் வந்துட்டு அவங்க வந்து எவ்வளவு லேண்ட் வச்சிருக்கணும்னா 51% லேண்ட் வச்சிருக்கணும். அவங்க வந்துட்டு சைன் பண்ணி கொடுக்கணும் அந்த வில்லேஜ் கவுன்சில், எங்க நிலங்களை வந்து நீங்க வந்து கிராம்தான் மூவ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த வில்லேஜ் வந்து கிராம்தான் வில்லேஜ்னு சொல்லப்படும். கிராம்தான் வில்லேஜ்னு சொல்லப்படும் சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே கிராம்தான் வில்லேஜ் எங்க உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல உருவாக்கப்பட்டது. அந்த வில்லேஜ் பேர் மாக்ரோத்னு சொல்லுவாங்க சரிங்களா? மாக்ரோத். அந்த வில்லேஜ் பேர் என்னது? மாக்ரோத். எங்க இருக்கு? உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு சரிங்களா? இதுதான் பூதான் மூவ்மெண்ட் அண்ட் கிராம்தான் மூவ்மெண்டோட விஷயங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நல்லா போயிட்டு இருந்தாலும் போக போக இது வந்து அவ்வளவு சிறப்பு பண்ணல. ஏன்னா அவங்க லேண்ட் கொடுக்குறாங்கல்ல, லேண்ட்லெஸ்க்கு வந்து லேண்ட் வச்சிருக்கவங்க லேண்ட் கொடுக்குறாங்கல்ல, அது வந்துட்டு தரிசு நிலமா கொடுக்குறாங்க. அங்க எதுவுமே விளைவிக்க முடியாது, இன்ஃபர்டைல் லேண்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா? எதற்காக லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் தி லோவர் கிளாஸ் பீப்புள், இல்லைன்னா அந்த டெனன்ஸ் பெசன்ஸ் சொல்லுவாங்கல்ல, சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸை அப்ளைஸ் பண்றதுக்கு, சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அப்ளைஸ் பண்றதுக்கு. இந்த 2 விஷயங்களுக்காண்டி தான் லேண்ட் ரிஃபார்ம்ஸும் நடந்தது, இந்த மூவ்மெண்ட்ஸும் நடந்தது சரிங்களா? இது வந்து 1947க்கு அப்புறம் மிக்சர் எக்கானமி நம்ம ஃபாலோ பண்ணோம். அப்புறம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நடந்தது. இதுக்கப்புறம் 5 இயர் பிளான்ஸும் நடந்தது. இந்த காலகட்டங்களில் பஞ்சம் வந்து குறைக்கணுன்றதுக்காண்டி நிறைய அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம்ஸும் கொண்டு வரப்படுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ் கமிட்டினே ஒன்று ஜேசி குமாரப்பா தலைமையில் வந்து அமைச்சிருந்தாங்க சரிங்களா? அந்த 5 இயர் பிளான்ஸை வந்து நான் இன்னொரு செஷனில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் சில விஷயங்களை பார்த்துருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு வந்து தனி செஷனே தேவை. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்றதுக்கு இது தனி செஷன் கண்டிப்பாக தேவை. இது கொஞ்சம் என்ன சொல்றது இன்டெப்தா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய டாபிக். இப்போ ஜிடிபினா என்னன்றதை மட்டும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். அது மூலியமா என்ன நடந்துச்சு, அதாவது 1947க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். எது வரையும்னா 1991 வரையும் சரிங்களா? ஏன்னா 1991ல எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்னு ஒன்று நடந்திருக்கும் சரிங்களா? நீங்க ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், படிக்கலைன்னா 1991ல எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்னு ஒரு விஷயம் நடந்ததுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? இப்போ ஜிடிபினா என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை, இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு இதுக்குன்னு தனி ஒரு செஷன் நம்ம பண்ணி ஆகணும், அப்போ பார்த்துக்கலாம். டொமஸ்டிக் ப்ராடக்ட்
இதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்குள்ள எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கூட்ஸ்னா என்னது பொருட்கள், சர்வீசஸ்னா எப்படி சொல்றது, இப்போ டிரான்ஸ்போர்ட்ன்ற ஒரு சர்வீஸ், கம்யூனிகேஷன்ன்ற ஒரு சர்வீஸ், இந்த மாதிரி சர்வீசஸ் வந்து எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்படின்றத பார்க்கறதா. இது டெஃபினிஷன் என்னன்னா the total value or market value of all goods and services produced within the boundary of the country within a period of time. within a period of time னா ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்துட்டு ஒரு நாட்டுக்குள்ள வந்து ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு, உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கு, இல்ல என்ன சொல்றது சர்வீசஸ்ன்னு வரும்போது எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? பியூர்லி இது ஒரு நாட்டுக்குள்ள மட்டும்தான். அப்போ இங்க நம்ம எந்த நாடு எடுத்துக்க போறோம்? இந்தியான்ற ஒரு நாடு எடுத்துக்க போறோம். சரிங்களா? இப்போ ஜிடிபி, இதை ஷார்ட்டா எப்படி சொல்லுவாங்கன்னா ஜிடிபின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜிடிபின்றது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1951ல எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் 1991ல எப்படி இருந்திருக்கு பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு டுடேனா 2023 to 24 காலகட்டத்தில் எந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து 1950 to 1951. இது வந்து சரிங்களா 1950 to 1951ல எப்படி ஜிடிபி இருந்துச்சு, 91ல எப்படி ஜிடிபி இருந்துச்சு, அப்புறம் இன்னைக்கு காலகட்டத்தில் ஜிடிபி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, இப்போ இந்த ஜிடிபி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமியவே மூணு செக்டார்ஸா பிரிப்பாங்க. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதை டிபெண்ட் பண்ணி மேஜரா இருக்கும்னா அக்ரி டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கல. ஸோ இண்டஸ்ட்ரி தான் செகண்ட் செக்டர். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர். சரிங்களா? இதை வந்து ஸ்ட்ரக்சரல் காம்போசிஷன் ஆஃப் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்ட்ரக்சரல் காம்போசிஷன் ஆஃப் எக்கனாமினா எது வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அக்ரி செக்டார் வரும். சரிங்களா? செகண்ட் வந்து இண்டஸ்ட்ரி செக்டார் வரும். அதுக்கு அடுத்து சர்வீஸ் செக்டார் வரும். இண்டஸ்ட்ரி. சரிங்களா? இந்த மூணு செக்டார் இதுதான் ஸ்ட்ரக்சரல் காம்போசிஷன் ஆஃப் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சரல் காம்போசிஷன் ஆஃப் எக்கனாமினா அது மூணு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எப்படியும் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்டார்னா அக்ரி செக்டார் சொல்லுவாங்க, செகண்டரி செக்டார்னு இண்டஸ்ட்ரி செக்டார் சொல்லுவாங்க, டெர்ஷரி செக்டார்னு சர்வீஸ் செக்டார் சொல்லுவாங்க. இந்த அதாவது 1951 to 51ல நம்மளோட ஜிடிபி எப்படி இருந்ததுன்றத இந்த மூணு செக்டார்ஸ் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஏன்னா இந்த மூணு செக்டார்ஸும் அது எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்றத ஒரு வேல்யூ கொடுக்கும். அந்த ப்ரொடியூஸ் பண்ண விஷயத்தை வச்சா நம்ம டோட்டல் ஜிடிபி ஆஃப் அ கண்ட்ரியை வந்து நம்ம வந்து நிர்ணயிக்க முடியும். சரிங்களா? இப்போ இது எவ்வளவு அக்ரிகல்ச்சர் அதாவது பிரைமரி செக்டர் வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு இந்த காலகட்டத்தில் 1950 to 51ல எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன் 51% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு டு தி ஜிடிபி. இப்போ ஜிடிபி வந்து 100% நீங்க எடுத்துட்டீங்கன்னா இதுல 51% வந்து கான்ட்ரிபியூஷன் எந்த செக்டார்ல இருந்து வந்திருக்கு? அக்ரி செக்டார்ல இருந்து வந்திருக்கு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி செக்டார்ல வந்து கிட்டத்தட்ட 14% தான் வந்திருக்கும். அப்ராக்சிமேட்டா சொல்றேன் 14%. சர்வீஸ் செக்டார்ல வந்து 33%. ஸோ அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆன டைம்ல நம்ம டோட்டலி அக்ரேரியன் எக்கனாமியா தான் இருந்திருக்கும். ஏன்னா 51% ஆஃப் த ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் எது பண்ணிருக்கு? அக்ரி செக்டர் தான் பண்ணிருக்கு. அப்படியே 1991க்கு வந்தீங்கன்னா இது அப்படியே டிராஸ்டிக்கா குறையும். சரிங்களா? இது வந்து 29%, இது வந்து 26%, இது வந்து 44%. ஸோ இதுல உங்களுக்கு கிளியரா ஒரு இண்டிகேஷன் இருக்கும் அக்ரேரியன் எக்கனாமியா இருந்த நம்ம சர்வீஸ் பேஸ்டு எக்கனாமிக்கு மாறும். ஏன்னா இதோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நிலைமையில எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 17% அக்ரி, சரிங்களா, 30% வந்து இண்டஸ்ட்ரி, அதுக்கடுத்து வந்து 53 to 55% வந்துட்டு டெர்ஷரி செக்டர் அதாவது சர்வீஸ் செக்டர் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் இண்டிகேஷன் கிடைச்சிரும் அக்ரேரியன் எக்கனாமியா இருந்த நம்ம வந்துட்டு காலப்போக்கில் எப்படி மாறி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 53% உள்ள சர்வீஸ் எக்கனாமியா மாறி இருக்கும். இதற்கு காரணம் வந்து 1991ல நடந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ். பொதுவாகவே ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலம் வந்து பிரிட்டிஷர்ஸ் கீழே அடிமையா இருந்திருக்கோம். அடிமையா இருந்த யாருமே ஒரு விடுதலை அடைஞ்சோன்னு திரும்பி இன்னொரு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. இன்னொரு கண்ட்ரில இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ இந்த 5 இயர்ஸ் பிளான்ஸ் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அது மொத்தம் 12 இருக்கு. முதல் 7 5 இயர் பிளான்ல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எப்படி செல்ஃப் ரிலையண்டா அதாவது தற்சார்பு நாடா எப்படி இருக்குதுன்றத மட்டும் பத்தி தான் யோசிச்சிருப்பாங்க முதல் 7 பிளான்ஸ்ல. சரிங்களா? இதுதான் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்க்கு வித்துட்டதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா புதுசா நம்ம அப்பதான் ஸ்லேவரில இருந்து வெளியே வந்திருக்கோம். வெளியே வந்தோடனே நம்மளுக்காக இருக்கணும்னு நினைச்சா யாருமே இருப்போம். நம்மளே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் அதை தான் பண்ணியிருப்போம். சரிங்களா? இந்த மைண்ட் செட்ல இருக்க பீப்புள் வந்துட்டு வெளியே இருந்து யார்ட்டையும் வந்து இறக்குமதி பண்ண மாட்டாங்க. இம்போர்ட் வந்து நிறைய பண்ணல. சரிங்களா? ஏன்னா இம்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த நாடை சார்ந்து இருக்க மாதிரி ஆயிரும். அதனால நம்மளே உற்பத்தி பண்ணுவோம், நம்மளே முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் தான் உற்பத்தி இந்த சென்ஸ் ஃபுட் கிராப்ஸ் வந்து எப்படி உற்பத்தி பண்ணுவோம், நிறைய செக்டார்ஸ்ல வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வருவோன்றதுக்காண்டி தான் 5 இயர் பிளான்ஸ் இந்த மாதிரி தான் வந்துச்சு.
இப்போ இதை நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, அக்ரி செக்டரோட கான்ட்ரிபியூஷன் வந்து கம்மியா இருக்கு. 51% 17% ஆயிருக்கு. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி இருந்த பாப்புலேஷன் சைஸும் வந்து கம்மி ஆயிருக்கணும். ஆனா இன்னைக்கு லெவல்ல வரை எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மோர் தேன் 50% அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம கண்ட்ரி இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு 1950s இருந்த அளவுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. அப்போ வந்து 85% 90% வந்து டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க அக்ரிகல்ச்சர். பாப்புலேஷன்ல சொல்றேன், பாப்புலேஷன்ல 85% ஆஃப் த பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. அது க்ளோஸ் டு 50 கிட்ட வந்துருச்சு. இவ்வளவு குறைஞ்சிருந்தா கூட 1991 என்ன நடக்குது, இதுவும் அதே மாதிரி தான். இன்னைக்கு குறைஞ்சிருக்கும் போது 1991லயும் குறைஞ்சிருக்கும். ஆனா இல்ல கான்ட்ரிபியூஷனும் கம்மியாகுது, இதை டிபெண்ட் பண்ணி இருந்த பாப்புலேஷனும் கம்மியாகுது. இங்க வந்து அவங்கள அப்சர்வ் பண்ணும்ல, மேனுஃபேக்சர் இங்க இருந்து வெளியே வர பீப்புள எந்த செக்டார்ஸ் அப்சர்வ் பண்ணணும் பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி செக்டாரும் சர்வீஸ் செக்டாரும் அப்சர்வ் பண்ணிருக்கணும். ஆனா அந்த மாதிரி அப்சர்வ்ஷன் நடக்கல. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு போதுமான ஸ்கில்ஸ் வேணும். அக்ரிகல்ச்சர் எங்க பண்ணுவாங்க? வில்லேஜ் பீப்புள் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு போய் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்போ எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு நம்மகிட்ட காசும் கிடையாது. ஸோ பீப்புளும் ஸ்கில் ஆகல. எந்த இடத்துல ஏற்கனவே டெவலப்டா இருந்துச்சோ அந்த இடங்கள் தான் இந்த காலகட்டங்களில் டெவலப் ஆயிருக்கு. எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தப்பையும் ஏற்கனவே டெவலப் ஆன ஸ்டேட்ஸ், டெவலப் ஆன ரீஜன்ஸ்ல மட்டும்தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அது பின்னாடி நம்ம எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் படிக்கும்போது பார்ப்போம். இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 59% இருந்தது எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் அப்ப 29% ஆகுது. அப்போ இதை டிபெண்ட் பண்ணி இருந்த பாப்புலேஷனும் வந்து கம்மி ஆயிருக்கு. ஆனா இந்த பாப்புலேஷன் வெளியே வந்திருக்காங்களா, அக்ரிகல்ச்சர் விட்டு வெளியே வந்திருக்காங்களா, அவங்க வந்து வேற செக்டாருக்கு போயிருக்காங்க அப்படின்னா பார்த்தா கிடையாது. இவங்களை வந்து அப்சர்வ் பண்ணல. ஏன்னா ஸ்கில்ஸ் இல்லை. அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து நிறைய அந்த காலகட்டத்தில் என்ன இடர்பாடுகள் இருந்துச்சு நம்ம கணிக்க முடியாது. பட் மேஜரா பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் கிடையாது. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பெர்சன்டேஜ் விஷயம் வந்து நம்ம என்ன சொல்றது, எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் படிக்கும்போது யூஸ் ஆகும், 5 இயர் பிளான்ஸ் படிக்கும்போது யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன சொல்றது, இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஸ்லேவ் மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்திருப்போம். நம்ம வந்து தற்சார்பு நிலையில இருக்கணும்னு நினைச்சிருப்போம். ஸோ நம்மளே எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண நினைச்சாலும் நிறைய ரெவல்யூஷன்ஸ் வந்து இந்தியாவில் நடக்குது. எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா 1960s அந்த காலகட்டத்தில் கிரீன் ரெவல்யூஷன் நடக்குது. நிறைய ரெவல்யூஷன் இருக்கு, அதுல கிரீன் ரெவல்யூஷன் ஒன்று. இந்த கிரீன் ரெவல்யூஷன் யாரால பண்ணப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா MS சுவாமிநாதன் அப்படின்னு ஒருத்தரால, சுவாமிநாதன் அப்படின்ற ஒருத்தரால வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்து நடத்தப்படுது. கிரீன் ரெவல்யூஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரு? ஓகே, கிரீன் ரெவல்யூஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் கிராப்ஸ் வந்து அதிகப்படுத்துறது. ஏன்னா பாப்புலேஷன் நம்ம விடுதலை அடைந்த காலகட்டத்தில் வந்து அதிகமா இருக்கு. அந்த பாப்புலேஷனை ஃபீடு பண்ற மாதிரி நம்மகிட்ட வந்து என்ன சொல்றது, ஃபுட் கிராப்ஸ் இருக்கணும், ரைஸ் அண்ட் வீட் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். இதை வந்து மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ரைஸ், வீட்டு, இந்த மாதிரி விஷயங்களை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் கிரீன் ரெவல்யூஷன். யார் கொண்டு வந்தான்னு பாத்தீங்கன்னா MS சுவாமிநாதன் ஐயர்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி எவர் கிரீன் ரெவல்யூஷன் ஒன்று இருக்கு. எவர் கிரீன் ரெவல்யூஷன். எவர் கிரீன் ரெவல்யூஷன்னா என்னன்னா, ஈக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ், அதாவது ஈக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸை எப்படி வந்து டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்து அடாப்ட் பண்ணி அதை வளர்க்கறது அப்படின்றது தான் எவர் கிரீன் ரெவல்யூஷன். அதாவது ஈக்கோலாஜிக்கல் கான்செப்ட்ஸ், அதாவது சஸ்டைனபிளா எப்படி டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்றது தான். ஈக்காலஜிக்கல் கான்செப்டை டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல எப்படி கொண்டு வருது, டெக் டெவலப்மெண்ட்ல எப்படி கொண்டு வருது அப்படின்றது தான் இந்த எவர்கிரீன் ரெவல்யூஷன். இதை யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா MS சுவாமிநாதன் அவர்கள் தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி ஒயிட் ரெவல்யூஷன் ஒன்று நடந்துச்சு. ஒயிட் ரெவல்யூஷன்னா என்னன்னா, பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை வந்து அதிகமாக உற்பத்தி பண்றது. ஒயிட் ரெவல்யூஷன். ஒயிட் ரெவல்யூஷன் இது யாரு பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பர்கீஸ் குரியன் சொல்லுவாங்க. டாக்டர் பர்கீஸ் குரியன், KURIEN, பெர்கீஸ் குரியன். சரிங்களா? ஒயிட் ரெவல்யூஷன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ரெவல்யூஷன் ஒன்று நடந்துச்சு. ப்ளூ ரெவல்யூஷன் வந்து யாரு பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அருண் அப்படின்ற டாக்டர் அருண்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டா நான் சொல்றேன், அவர் பேர் வந்து கொஞ்சம் பெருசா போகும். ப்ளூ ரெவல்யூஷன். இந்த ப்ளூ ரெவல்யூஷன் எதுக்காக பண்ணப்பட்டதுன்னா, ஃபிஷ் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஃபிஷ் ப்ரொடக்ஷன், ஒயிட் வந்து மில்க், இது வந்து ஃபிஷ். சரிங்களா? ஃபிஷ் யார் பண்ணிப்பா, டாக்டர் அருண் அப்படின்ற ஒருத்தர் வந்து தான் இதுக்கு வந்துட்டு ஒரு இந்த ரெவல்யூஷனோட அசோசியேட் ஆயிருப்பார். இப்போ வரையும் நம்ம 4 ரெவல்யூஷன் பார்த்துருக்கோம். ஒன்று கிரீனு, அடுத்து எவர் கிரீனு, அடுத்து ஒயிட், அடுத்து ப்ளூ. இதே மாதிரி இன்னொரு ரெவல்யூஷன் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சில்வர் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது எக் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றது. சில்வர் ரெவல்யூஷன் என்னது, எக் ப்ரொடக்ஷனை, எக் அதாவது முட்டை இருக்குல்ல, முட்டையை வந்து
ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் சில்வர் ரெவல்யூஷன். இது வந்து யாரோட காலகட்டத்தில் பண்ணப்பட்டிருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்களோட காலகட்டத்தில் பண்ணப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்திரா காந்தி அம்மையாரோட காலகட்டத்தில் தான் இந்த எக் ரெவல்யூஷன் பண்ணப்பட்டிருக்கும். இதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ரெவல்யூஷன் இருக்கு. கோல்டன் ரெவல்யூஷனா என்னன்னா அந்த ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்துட்டு மேம்படுத்துறது, அதோட ப்ரொடக்ஷனை மேம்படுத்துறது தான் கோல்டன் ரெவல்யூஷன். கல்ச்சுரல் கிராப்ஸ். ஓகேவா? இதுக்கடுத்து ப்ரௌன் ரெவல்யூஷன் ஒன்று இருக்குது, அது வந்து லெதர் சம்மந்தமாக இருக்கும். அப்புறம் பிங்க் ரெவல்யூஷன் இருக்குது. பிங்க் ரெவல்யூஷனா ஃபார்மசூட்டிக்கல், அதாவது மெடிசன்ஸ்லாம் வாங்குறோம்னா அதில் வந்து ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி நிறையா ரெவல்யூஷன் வந்து 1947 அடுத்து வந்துடுச்சு. சரிங்களா? இந்த ரெவல்யூஷன்ஸ் பற்றி நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன், ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே இருக்கும். இது முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பார்த்தோம்னா 1847 அடுத்துனா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஜிடிபி எந்த மாதிரி இருந்தது நம்ம இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பூதான் மூமெண்ட், கிராந்தான் மூமெண்ட், அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி ரெவல்யூஷன்ஸ் நடந்திருக்கு, அப்புறம் 5 இயர் பிளான்ஸ்ல மொத்தம் எத்தனை பிளான்ஸ் இருந்தது, அது எந்த மாதிரியான விஷயங்களுக்கு வித்துட்டது இந்தியாவோட வளர்ச்சிக்கு அப்படின்றத நம்ம ஒரு பிரீஃப், ரொம்ப சின்ன ஒரு 2 லைன்லாம் பார்த்தோம். அதை பற்றி தனி செஷன் வேணும்னு சொல்லினேன். ஸோ இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சிவில் சர்வீஸ் இல்லை குரூப் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் தேங்க்யூ.